தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஆல் இண்டியா கோட்டாக்குரிய ரவுண்ட் 1 ரிசல்ட் அப்படின்னு சொல்றது, ஃபைனல் ரிசல்ட் நேத்து வந்து வெளிய வந்தது. ஸோ நேத்து வெளிய வந்ததுக்கு அப்புறம் நெறைய மாணவர்கள் வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. சில மாணவர்கள் வந்து டவுன்லோட் எப்படி பண்றதுன்னு தெரியல. அதுல நெறைய ஆப்ஷன்லாம் இருக்கு. அத நம்ம என்ன செய்யறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆல் இண்டியா கோட்டாவுடைய ரவுண்ட் 1 ரிசல்ட் அப்படின்னு சொல்றது 27ஆம் தேதியான நேற்று நமக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. இது வந்து ஆல் ஓவர் இந்தியால இருக்கிற எல்லா கவர்ன்மென்ட் காலேஜுக்கும் 15% இடஒதுக்கீட்டுல உண்டான சீட்டும் இருக்கு. அதே நேரத்துல டீம்டு யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணவங்களும் அந்த ரிசல்ட் எல்லாமே சேர்ந்து தான் வந்திருக்கு இப்போ. சரிங்களா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா, கவர்ன்மென்ட் காலேஜ்ல எம்பிபிஎஸ்ஸா இருந்தாலும் சரி, பிடிஎஸ்ஸா இருந்தாலும் சரி 15% இடஒதுக்கீடுல அது வரும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதுல தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாணவர்களும் நெறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த அப்ளை பண்ண மாணவர்கள்ல யாராருக்கெல்லாம் சீட் அலாட்மெண்ட் சீட் ரிசல்ட்ல வந்ததோ, அந்த மாணவர்கள் தங்களுடைய அலாட்மெண்ட் ஆர்டர டவுன்லோட் பண்ணணும். அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிட்டு, அந்த குறிப்பிட்ட தேதியில நான் இந்த வீடியோவோட எண்டுல சொல்றேன். எப்ப நம்ம போகணும் அப்படின்றது. இந்நேரம் கண்டிப்பா நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் பார்த்தீங்கன்னா, நமக்கு ரிசல்ட் எப்ப வரும்னு சொன்னாங்கன்னா, 21ஆம் தேதி தான் ரிசல்ட் வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஆஸ் பெர் ரீஷெட்யூல் கவுன்சிலிங். கவுன்சிலோட ரீஷெட்யூல் வந்து வெளியிட்டாங்க. அதன்படி 21ஆம் தேதியே ரிசல்ட் வந்திருக்கணும். ஆனா ரிசல்ட் 24ஆம் தேதி. அதாவது நேத்து தான் நமக்கு வந்திருக்கு. ஸோ நேத்து வந்ததுனால 21லேருந்து 24ஆம் தேதி கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்களுக்கு தள்ளி தான் வந்திருக்கு. அந்த டைம்ல என்ன சொல்லியிருந்தாங்க நமக்கு அப்டின்னா, நீங்க அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிட்டு, காலேஜ்ல போய் ரிப்போர்ட் பண்ற டைம் வந்து 31ஆம் தேதிக்குள்ள போய் ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. முன்னாடி அதாவது ரீஷெட்யூல் கவுன்சிலிங் அதுல வந்து சொல்லியிருந்தாங்க. ரீஷெட்யூல் பண்ணியிருந்தாங்க இல்லையா கவுன்சிலிங், அதுல சொல்லியிருந்தாங்க டேட் 31 வரைக்கும்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப நமக்கு ரிசல்ட்டே தள்ளி வந்ததுனால, அப்ப காலேஜ்ல போய் சேர்வதற்கு உண்டான தேதி 31ன்றத இன்னும் தள்ளி வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்றது என்னுடைய கணிப்பு. வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கலாம். சரி அத பார்ப்போம் நம்ம பொறுத்திருந்து. சரி, இப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அலாட்மெண்ட் ஆர்டர எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணணும்? ஆஸ் யூசுவல் எப்பயும் போல எம்சிசியோட வெப்சைட்குள்ள போயிட்டு, உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், பாஸ்வேர்ட் அது கேப்சாலாம் குடுத்தீங்கன்னா, ஓடிபி வெரிஃபிகேஷன் வரும் உங்க மொபைலுக்கு. அந்த ஓடிபி வெரிஃபை நீங்க பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா பேஜ் ஓப்பன் ஆயிடும் இல்லையா? அந்த பேஜ்ல டவுன்லோட் அலாட்மெண்ட் ஆர்டர்ன்னு ஒரு லிஸ்ட் காமிக்கும். கீழ பார்த்தீங்கன்னாவே தெரியும். எடுத்த உடனே அத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வராது. அதற்கு முன்னாடி லெஃப்ட் சைட் பேனல்ல ஒரு 4 விஷயம் குடுத்திருப்பாங்க. நீங்க பாருங்க. ரைட்டுங்களா? இப்ப நான் ஸ்கிரீன்ல கூட காமிக்கிறேன். ஒரு 4 விஷயங்கள் இருக்கு. அதுல என்னென்ன இருக்கும் அப்டின்னா, உங்களுக்கு வந்து சீட் அலாட்மெண்ட் ரிசல்ட் என்ன அப்டின்னு சொல்லி காமிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து சப்மிட்டட் வில்லிங்னெஸ் அப்டின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கும். இன்னொன்னு அப்லோட் டாக்குமெண்ட் இருக்கும். அதுக்கப்புறமா டவுன்லோட் புரொஃபஷனல் அலாட்மெண்ட் லெட்டர் அப்டின்னு சொல்லி ஒரு 4 விஷயம் குடுத்திருக்காங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் இருக்குது ரிசல்ட் நீங்க பார்த்துருவீங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய வில்லிங்னெஸ் இருக்கு இல்லையா? அத நீங்க தெரிவிக்கணும். அந்த வில்லிங்னெஸ் தான் இந்த இடத்துல நமக்கு 2 ஆப்ஷன் சொல்லியிருப்பாங்க. ஃப்ளோட் அப்டின்னு ஒண்ணு, இன்னொன்னு வந்து ஃப்ரீஸ் அப்டின்னு சொல்லிட்டு. இந்த ஃப்ளோட், ஃப்ரீஸ் நீங்க ஃப்ளோட் குடுக்க போறீங்களா? ஃப்ரீஸ் பண்ண போறீங்களா? அப்படின்றத 2வது ஆப்ஷன செலக்ட் பண்ணி நீங்க பண்ணணும். அதாவது என்னன்னா, சப்மிட்டட் வில்லிங்னெஸ் அப்படின்ற இடத்த கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு 2 ஆப்ஷனுமே காமிக்கும். என்னன்னா, இப்ப வந்திருக்கிற ரிசல்ட்ட நான் எடுத்து இதே காலேஜ்ல நான் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, இதே காலேஜ்ல சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நீங்க என்ன பண்ணணும்? ஃப்ரீஸ் அப்படின்ற ஆப்ஷன செலக்ட் பண்ணணும். இல்ல இந்த கிடைச்சிருக்கிற காலேஜ் வேணாம். இத விட பெட்டர் காலேஜ் நான் போப்போறேன் ரவுண்ட் 2ல அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, நீங்க ஃப்ளோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன செலக்ட் பண்ணணும். அதுல டீட்டெயிலாவே குடுத்திருக்காங்க. அதனால நீங்க ஃப்ளோட் பண்ண போறீங்களா? ஃப்ரீஸ செலக்ட் பண்ண போறீங்களா? அப்படின்றத நீங்க முடிவு பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட். ஏன்னா, கிடைத்த காலேஜ் சில மாணவருக்கு பிடித்திருக்கலாம். சில மாணவர்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். அப்படி பிடிக்கல வேற ரவுண்ட் நீங்க போக போறீங்கன்னா மட்டும் ஃப்ளோட் குடுங்க. இல்லப்பா எனக்கு கிடைச்சதே போதும். இதுவே எனக்கு பெரிய விஷயம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இதிலேயே நான் சேர்ந்துடுறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஃப்ரீஸ் ஆப்ஷன செலக்ட் பண்ணிடுங்க. இது மட்டும் தான் அங்க 2வது ஆப்ஷன்ல. அதுக்கப்புறம் உங்களுடைய டாக்குமெண்ட்ட அப்லோட் பண்ணணும். நீங்க வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்றது நீங்க அப்ளிகேஷன் போடும்போது பண்ணியிருக்க மாட்டீங்க. தமிழ்நாட்ல தான் அந்த மாரி அப்ளிகேஷன்லாம் பண்ணியிருப்பீங்க. ஆல் இண்டியால அப்ளிகேஷன்லாம் ஃபில் பண்ணி நீங்க குடுக்கல இல்லையா? அதனால இந்த நேரத்தில உங்க டாக்குமெண்ட் எல்லாமே அப்லோட் பண்ணணும். உங்கள ஸ்கோர் கார்டு, நீட்டோட ஸ்கோர் கார்டு, உங்களோட டேட் ஆஃப் பர்த் இது இல்லாம உங்களுடைய 10த் மார்க் ஷீட், பிளஸ் 2 மார்க் ஷீட் இதுல என்னென்ன அது லிஸ்ட் இருக்கு. அந்த உள்ள போனீங்கன்னாவே தெரியும். அது எல்லாமே நீங்க ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப்பா நீங்க அப்லோட் பண்ணிடணும். அத அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா டவுன்லோட் புரொஃபஷனல் அலாட்மெண்ட் லெட்டர் அப்படின்றத கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் கிளிக் பண்ணீங்கன்னா, ஃபைனலா உங்களுடைய அலாட்மெண்ட் ஆர்டர பார்க்க முடியும். அந்த அலாட்மெண்ட் ஆர்டர நீங்க டைரக்ட்டா பிரிண்ட் எடுத்துக்கலாம். பிரிண்ட் எடுத்து ஒரு காப்பி கையில வச்சுக்கோங்க. ஒரு சாஃப்ட் காப்பி எடுத்து நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பென் டிரைவ்லயோ அல்லது கூகுள் டிரைவ்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அலாட்மெண்ட் ஆர்டர் எடுத்துக்கிட்டு கன்ஃபார்மா நீங்க காலேஜ்ல போய் சேர போறீங்க அப்படின்னா, நீங்க வருகின்ற 31ஆம் தேதிக்குள்ள அவங்க சொல்லியிருக்கிறது அதுதான். ஆகஸ்ட் 31ன்னு சொல்லிட்டு,
பட் மேபி எக்ஸ்டெண்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அந்த 31ஆம் தேதிக்குள்ள நீங்க என்ன பண்ணணும், காலேஜ்ல போய் ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ இது மட்டும் தான் டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன, தமிழ்நாட்டு மாணவர்கள், நீங்க தமிழ்நாட்டுல இன்னும் ரிசல்ட் வரல. ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அத பார்த்துக்கிட்டு நான் இதுல சேர்றேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அது வெயிட் பண்ணி சேரலாம். காரணம் என்ன, டைம் இருக்கு உங்களுக்கு. 31ஆம் தேதி வரைக்கும் சொல்லியிருக்காங்க. மேபி எக்ஸ்டெண்ட் ஆகுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதனால அதுக்குள்ள தமிழ்நாட்டுடைய ரிசல்ட்டையுமே நம்ம குடுத்துருவாங்க. ஏன்னா 27ஆம் தேதி சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டுடைய ரிசல்ட். ரைட்டுங்களா? இது 31ஆம் தேதிக்குள்ள சேர சொல்லியிருக்காங்க. 27ஆம் தேதி தமிழ்நாட்டு ரிசல்ட் சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்ப நீங்க அத பார்த்துட்டு, தமிழ்நாட்டுல கிடைக்குதா இல்லையான்னு பார்த்துட்டு கூட நீங்க ஆல் இண்டியால சேரலாம். ஸோ அந்த ஒரு வாய்ப்புமே இதில இருக்கு. ஒண்ணும் பயப்பட தேவையில்ல இப்போதைக்கு. ஆனா அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணி நீங்க தயாரா வச்சிருந்தீங்கன்னா போதுமானது. ஸோ இப்ப நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் புடிச்சிருக்கும்னு சொல்லி நம்புறேன். புடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவ லைக் பண்ணிட்டு, உங்க ஃபிரெண்ட்ஸ்க்கு வீடியோவ ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.